இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளான் 2025க்கான ஆனுவல் பிளான் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இதை பற்றி தான் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸோடு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோ போடுறது வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 2025க்கான போஸ்டிங் வந்து வேக்கண்ட் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. யார் யாருக்கெல்லாம் எவ்வளோ வேக்கண்ட்ன்றது வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மனோமணியம் சுந்தரனர் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. எவ்வளோ வேக்கண்ட்ன்றது வந்து சொல்லலை. எக்ஸாம் டேட் வந்து சொல்லியிருக்கிறாங்க மார்ச் மாதம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட்டட் ப்ரொஃபஸர், அசோசியேட்டட் லைப்ரரியன் இல்லைனா அண்டு பார்த்தீங்கன்னா அசோசியேட்டட் டைரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து அறிவிச்சிருக்கிறாங்க. எவ்வளோ வேக்கண்ட்னு பார்த்தீங்கன்னா 232 வேக்கண்ட் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. எப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட்டட் ப்ரொஃபஸர் லா பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ வேக்கண்ட்னு பார்த்தீங்கன்னா 132 வேக்கண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. மே மாதம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசோசியேட்டட் ப்ரொஃபஸர் இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லேருந்து அறிவிச்சிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேட் வந்து விட்டுருக்குறாங்க. எவ்வளோ வேக்கண்ட்னு பார்த்தீங்கன்னா 4000 வேக்கண்ட் தான் வந்து விட்டுருக்குறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் வந்து அறிவிப்பாங்கன்றது வந்து சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபாலோஷிப் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் வந்து வெளியாகுன்றது சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 150 ஸ்டூடெண்ட்டை வந்து சொல்லியிருக்கிறாங்க. செப்டம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான எக்ஸாம் டேட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா 6வது பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் அசோசியேட்டன்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான வேக்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிடுவாங்க. இதற்கான எவ்வளோ வேக்கண்ட்னு பார்த்தீங்கன்னா 1915 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் வந்து எக்ஸாம் டேட் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிடி அசிஸ்டன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் வந்து அறிவிப்பாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1205 வேக்கண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் வந்து எக்ஸாம் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் வந்து சொல்லியிருக்காங்க. நவம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிடுவாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 51 வேக்கண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2026 தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட்டட் ப்ரொஃபஸர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் தமிழ்நாட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் வந்து யூனிவர்சிட்டியில் வந்து அனுப்பியிருக்கிறாங்க. நான் சொல்ல டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 7535 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வேக்கண்ட் வந்து கம்மியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. 9 வகையான பணிகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் வந்து வேக்கண்ட் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து எந்த மந்தில் வந்து வெளியிடுவாங்கன்றது வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகணும் நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து போடலாம். நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான வேக்கண்ட் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கொள்ள முடியும். இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் வந்து இந்த வருஷத்தோட ஆனுவல் பிளான் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.